வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற ஒரு முக்கியமான கவலை. நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம். இந்த உலகம் கெட்டுப்போய் கிடக்கு. என் பிள்ளை சரியான வழியில வளருமா? அவங்க படிப்பு என்ன ஆகும்? அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா அப்படின்னு பெத்தவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க எவ்வளவுதான் பாதுகாப்பா வளர்த்தாலும் சில நேரங்கள்ல அவங்க எடுக்கிற முடிவுகள் உங்களை அழ வைக்கலாம். ஆனா நண்பர்களே, உங்க பிள்ளைகளை நீங்க நேசிக்கிறத விட அதிகமா நேசிக்கிற ஒரு பரமபிதா அவங்களுக்கு இருக்காரு. இன்னைக்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமா அமைய போகுது. பெற்றோர்களாகிய நாம பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனா அவங்க வெளியே போகும்போது பல தவறான தூண்டுதல்கள் அவங்கள சுத்தி இருக்கு. இந்த நேரத்துல தான் நாம தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கணும். ஏசாயா 54:13 சொல்லுது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாய் இருக்கும். இதைவிட ஒரு பெரிய கேரண்டி வேற என்ன வேணும்? நீங்க சொல்லிக் கொடுக்க முடியாத பாடங்களை உங்க பிள்ளைகளோட மனசுக்குள்ள இருந்து அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அவங்க தவறான வழியில போகும்போது அவங்க மனசாட்சியை தட்டி எழுப்பி நல்வழிப்படுத்துவாரு. அவங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை அவர் கொடுப்பாரு. பிள்ளைகளோட படிப்பு, கெரியர், இத பத்தி யோசிச்சு தூக்கம் இல்லாம இருக்கீங்களா? சங்கீதம் 32:8 ஒரு அழகான உறுதிமொழி இருக்கு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளுக்கும் தான். அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு திருப்பத்திலையும் எந்த திசையில போகணும்னு அவர் வழிகாட்டுவாரு. அவங்க மேல அவர் கண்ணை வச்சு கவனிச்சுக்கிறாரு. நீங்க கூட இல்லாத இடத்துல கூட அவரோட ஆலோசனை அவங்க கூடவே இருக்கும். மோனிகா என்கிற ஒரு தாய் தான் மகன் அகஸ்தின் தவறான வழியில போனப்போ பல வருஷமா கண்ணீரோட ஜெபிச்சாங்க. கடைசியில அந்த மகன் ஒரு பெரிய புனிதரா மாறினார். அதே போலதான் உங்க ஜெபமும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஏசாயா 40:31. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க சிந்துற ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் அவர் ஒரு பாத்திரத்துல சேமிச்சு வச்சிருக்காரு. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க சீக்கிரமே பார்ப்பீங்க. அவங்க கழுகு மாதிரி உயரே பறப்பாங்க. அவங்க மூலமா உங்க குடும்பத்துக்கு பெருமை கிடைக்கும். இப்போ உங்க பிள்ளைகளோட முகத்தை நினைச்சுக்கோங்க. அவங்களுக்காக ஒரு நிமிஷம் பாரத்தை இறக்கி வைங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளை உங்க கையில கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லுங்க. அந்த நிமிஷமே உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி வரும். நீங்க ஒரு ஆசீர்வாதமான பெற்றோர். உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமான தலைமுறையா வளர்வாங்க. அடுத்த பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.